அப்படி என்னுடைய எண்ணங்கள் எப்பயுமே. இப்போ ரமணா படத்தை பார்த்தீங்கன்னாலும் அந்த ரமணா படத்தை இயக்குனர் முருகதாஸ் அவர்களை வந்து பேட்டி காணும்போது அவங்க சொல்லியிருக்காரு, இந்த கதையை விஜயகாந்த் வைத்து சொன்னால்தான் எடுபடும், வேறு யாரை வச்சு சொன்னாலும் எடுபடாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவரே வச்சு எடுத்தேன் அப்படின்னு. இப்படி நான் என்னுடைய திரைப்படத்துறையில் என்னுடைய கருத்துக்களையும் நான் செய்கின்ற உதவிகளை செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது அதை எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. அதில் பத்திரிகை நண்பர்கள் கூட அதிகமாக சொன்னாங்க, நீங்கள் ஏன் தனி மனிதனாக இருந்து செய்கிறீங்க, தைரியமாக நீங்கள் ஒரு அரசியலுக்கு வந்து செஞ்சால் என்ன அப்படின்னாங்க. நானும் அது பொறுமையை காத்துக்கிட்டே இருந்தேன், பொறுமையோடு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எங்கே பார்த்தாலும் சொல்லுவாங்க, அண்ணா இந்த மாதிரி மீட்டிங் போட்டால் திட்டுறாங்க, போர்டு வச்சா திட்டுறாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன் காலையில் ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு, உக்காரு அப்படிம்பாங்க. திடீர்னு பார்த்தா